ஷர்மிலி, என்னதெல்லாம் புதைஞ்சு கிடந்த உண்மை. என்ன சொல்ற? மிலிட்டரி மேன்னா அவளுக்கு குழந்தையில இருந்தே பயம். ஒரு மிலிட்டரி மேன் அவளுக்கு மாப்பிள்ளைய பார்த்தப்போ அவரை கல்யாணம் பண்ணிக்க பயந்து அவன் வீட்டை விட்டே ஓடி வந்துட்டா. அப்படிப்பட்டவ ஒரு மிலிட்டரி மேன் கிட்டே தன்னோட மனசை பறி கொடுத்துட்டா. ஆச்சரியமா இருக்கு. யார் அந்த மிலிட்டரி மேன்? நீங்கதான். நீங்க பொண்ணு பார்க்க வந்தது சுலோச்சனாவதா? எனக்கு தெரியாம என்ன காதலிச்சாளா? ஒரு தலை காதல். இது ஒரு ஊமை காதல். அது எவ்வளவு உயர்ந்த காதல்னு சொல்ற கேளுங்க. ஜுரத்துல நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்து அவளால பொறுத்துக்க முடியல. அந்த வேதனையை தானும் அனுபவிக்கணும்னு மழையில நனைஞ்சு ஜுரத்தை வரவழைச்சுக்கிட்டா. நான் உங்ககிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் எங்க அவளுக்கு போட்டியா வந்துடுவேணுங்கிற பொறாமையில என் மேல எரிஞ்சு விழுந்தா. நான் உங்களை காதலிக்கலன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவளுக்கு உயிரே வந்துச்சு. முரளி, சுலோச்சனா உயிருக்கு மேல உங்களை நேசிச்சா. ஆனா அதை உங்ககிட்ட வெளிப்படுத்ததா அவளுக்கு தைரியம் வரல. எப்படியாவது உங்ககிட்ட சொல்லிடணும்னு துணிஞ்சு அவ வந்தப்போ பெத்த அப்பாவே அதுக்கு தடையா வந்து சேர்ந்தாரு. குடும்ப கௌரவத்தை காப்பாத்த மஞ்சுதான் முரளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவரு வற்புறுத்தினாரு. தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. முரளி, ஏன் மௌனமாயிட்டீங்க? ஒண்ணு இல்ல, சுலோச்சனா மாதிரி ஒரு பொண்ண இப்படி ஒரு ஆழமான காதலை இதுவரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. What a wonderful character she is. முரளி, இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. அவ எனக்கு கடைசியா எழுதுறது. ஷர்மிளே, என் காதல் கற்பனை, கல்யாணமும் கற்பனைதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அத்தனையும் நிஜம். அவர் மனைவிங்கிற எண்ணத்தோட சாகுறனே, அதுதான் எனக்கு சுகம். இந்த விஷயம் அவருக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா என் தங்கச்சியோட சந்தோஷமா அவரால் வாழ முடியாது. இந்த ரகசியத்தை நான் மண்ணுல போட்டு மூட போறேன். நீ நெஞ்சில போட்டு மூடிவை. இப்படிக்கு சுலோச்சனா முரளி. மைனா, 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 மைனா. ஹலோ, ஹலோ. என்ன நீ எதிர்பார்க்கல? ஆனா நான் உன்னை எப்போ நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் நிழலை பார்த்து பயப்படுற குழந்தை இல்ல. அப்படியா? வர 24ஆம் தேதி பிரிகேடியர் விஸ்வநாத் ஒரு பாராட்டு விழாவில் கலந்துக்கிறார். அவருடைய பாதுகாப்புக்காக உன்னை ஸ்பெஷல் ஆபீசரா போட்டிருக்காங்க. Am I right? அது கவர்மெண்ட் சீக்ரெட். ஊர் சுத்துற போரிக்கு உனக்கு எப்படி தெரியும்? அதான்டா பெரிய தம்பி. முரளி, பிரிகேடியர் என்ன டிஸ்மிஸ் பண்ணாரு, அவரை நான் இந்த உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் பண்ண போறேன். அதாவது பிரிகேடியர் விஸ்வநாத்தை சுட்டு கொல்ல போறேன். முடிஞ்சா தடுத்துக்க. சேலஞ்ச், ஓபன் சேலஞ்ச். வரியா? சேலஞ்ச். கிழிச்சு போட்ட வாழை நாறு மாதிரி தோண்டு போய் கிடக்குறாமா உங்க அக்கா. பாவம் பார்க்க பரிதாபமா தான் இருக்கு. உனக்கு மாப்பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் விஷம் குடிச்சா. பாவி போட்டு செத்து போயிருந்தா கூட நிம்மதியா போய் சேர்ந்திருப்பாளே. அவ வீட்டு அவளை சாக விடல. மஞ்சு, இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் தெரியுமா? உன் கூட பிறந்தவளுக்காக நீ விட்டு கொடுக்கணுமா? நீ படிச்சவ, நிச்சயமா உன்னால மனசை மாத்திக்க முடியும். ஏமா, படிச்ச பொண்ணுக்கு ஒரு சட்டம், படிக்காத பொண்ணுக்கு ஒரு சட்டமா நினைக்கிறியா? மனசு எல்லாருக்கும் ஒண்ணுதாம்மா. உன் அன்பை நான் குறை சொல்லல.
கல்யாண ராசி யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நடக்கட்டுமே தான் நானும் நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியக்கார பொண்ணு அவரையே மானசீக கணவனா நினைச்சு தாலிய வேற கட்டிக்கிட்டாளே. மஞ்சு, நல்லா யோசனை பண்ணி பாருமா. இனிமே அவர் இல்லாம உங்க அக்காவால வாழ முடியுமா? சொல்லுமா. என்னம்மா இது? இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. பதில் சொல்ல தெரியல. என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல நிக்கிறேன். குழப்பம் உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான். கிருஷ்ண துலாபாரத்துல தங்கத்தையும் துளசியும் வச்சப்போ துளசி தான் ஜெயிச்சதுன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணுங்க விஷயத்துல ரெண்டுமே துளசியா இருக்குதே. ஆளுக்கு ஆளு இப்படி குழம்பி போய் நின்னா இதுக்கு முடிவுதான் என்ன? முரளி, கல்யாணம் பண்ணிக்க போற நீதான் இதுக்கு ஒரு முடிவெடுக்கணும். ரெண்டு பொண்ணுல எந்த பொண்ணு மருமகளா வந்தாலும் எனக்கு சம்மதம் தான். மாப்பிள்ள, உங்க அப்பா சொல்றது உண்மைதான். முடிவை உங்ககிட்டயே ஒப்படைக்கிறோம். தங்கையோட நல்வாழ்வுக்காக தன் காதலையே தியாகம் செய்ய முடிவு செஞ்சா. அதே சமயத்துல தன் காதல அவ இழக்கவும் விரும்பல. மானசீகமா உங்களையே கணவரா ஏத்துக்கிட்டு கடவுள் முன்னால தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டா. ஆனா நீங்க இல்லாம அவளுக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு விஷத்தை குடிச்சிட்டா. இந்த ரெண்டுல எனக்கு எதை கொடுக்க போறீங்க? நீங்களே முடிவு பண்ணுங்க. தாலியா விஷமானு கேட்காம கேட்கிறா என் சின்ன பொண்ணு. பரம்பரை பெருமைக்காக நம்ம புள்ளைய ராணுவத்துல சேர்த்தேன். அவன் சண்டையில செத்திருந்தாலும் பெருமையா இருந்திருக்கும். ஆனா நம்ம கண்ணு முன்னாடியே நெருப்புல பொசுங்கிட்டானே. எதுக்குமே கலங்காத நீங்களே இப்படி இடிஞ்சு போய் நின்னா எனக்கு யாருங்க ஆறுதல் சொல்றது? வயசான காலத்துல இனிமே நமக்கு யாரு இருக்கா? யார் இருக்கான்னு கேட்காதீங்க. சுலோச்சனா இருக்கா. உங்க பொண்ணுக்கு பொண்ணா, புள்ளைக்கு புள்ளையா இருந்து உங்களை கவனிச்சுக்குவா. கவலைப்படாதீங்க. ஆமாங்க, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. பைத்தியம், நம்ம முதலுக்கே மோசம் போய் நிக்கிறோம். நீ வட்டிக்கு ஆசைப்படுறியே. சர்மரி, யாருன்னு பாருமா. வாங்க. வணக்கம். நாங்க ஊருக்கு புறப்படுறோம். சுலோச்சனாவை அழைச்சிட்டு இன்னைக்கே போலான்னு இருக்கோம். சுலோச்சனாவைமா கூட்டிட்டு போறீங்க? இது அவளுக்கு தெரியுமா? தெரியும். அவளும் தயாரா இருப்பான்னு நினைக்கிறேன். என்னமோ சொன்னீங்க, சுலோச்சனா நம்மள தாங்குவான்னு. இப்ப என்ன சொல்ற? என்னால நம்பவே முடியலைங்க. அது சரி, சொந்த பிள்ளையே நமக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இவ யாரு? யாரோ ஒருத்தி. போங்கம்மா, தாராளமா உங்க மகளை கூட்டிட்டு போங்க. அக்கா, அக்கா, சீக்கிரம் வா. அக்கா, இது என்ன கோலம்? விதவை கோலம். உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. நீ அப்படி நினைக்கலாம், ஆனா நான் அப்படி நினைக்கல. ஊரை கூட்டினாங்களா? மேளம் கொட்டினாங்களா? மேடையில
உட்கார்ந்தியா இல்ல மாப்பிள்ளை தான் வந்தாரா? நீயே கட்டிக்கிட்டு தாலி அது எப்படிமா கல்யாணம் ஆகும்? நானே கட்டிக்கிட்டாலும் தாலி தாலிதானே. சத்தியமா தாலிதாம்மா. சரிம்மா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. புறப்படுமா? இல்லம்மா, நீங்க போங்க, நான் வரல. ஏண்டி? நான் இந்த வீட்டு மருமகளா வாழ முடிவு பண்ணிட்டேன். சீதைக்கு ராமன் இருக்கிற இடம் தான் அயோத்தி, எனக்கு அவர் இருந்த இடம் தான் அயோத்தி. அம்மாடி, அக்கா, உன் காதலை விட என் காதல் தான் உயர்ந்ததுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது பொய்ன்னு நீ நிரூபிச்சிட்ட. நான் முரளியோட வாழத்தான் துடிச்சேன், நீயோ வாழ்ந்தே முடிச்சிட்ட. உன் காதலுக்கு முன்னால நிச்சயமா நான் தோத்துட்டேன். சத்தியமா நீ ஜெயிச்சிட்ட. எல்லா விதத்திலையும் நீதான் அவரோட வாழ தகுந்தவ. Well said. முரளி, Well said. மாப்பிள்ள மாப்பிள்ள. முரளி, உன்னோட இந்த முடிவை நான் பாராட்டுறேன். முரளி, முரளி, என் புள்ள உயிரோட இருக்கு. முரளி, என் ராஜா, என் புள்ள உயிரோட இருக்கு. என்னங்க முரளி, ராஜா, என்னால நம்பவே முடியல. செத்தவன் பொழைச்சு வந்து நிக்கிறான். Dad, நான் செத்திருந்தா தானே மறுபடியும் போச்சு வரதுக்கு சும்மா டிஃபரெண்டா ஒரு டிராமா என்ன? டிராமாவா? என்னப்பா சொல்ற? எங்க எல்லாரையும் குழப்பாம கொஞ்சம் தெளிவா சொல்றியா? சொல்றேன். எனக்கும் பெரிய தம்பிக்கும் சண்டை நடந்தப்ப ரெண்டு பேர்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்த எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நான் உயிரோட இருக்கும்போது தீராத பிரச்சனை நான் செத்த அப்புறம் தீரும்னு நம்பினேன். இதான் நடந்தது டாட். நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான யூனிஃபார்ம்ல இருந்ததுனால செத்து போனது நான் தான் நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ஆள் மாறாட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு மறைஞ்சிருந்தேன். என் நம்பிக்கை வீண் போகல. இப்ப பிரச்சனை தீர்ந்து போச்சே.